இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பழனி முருகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருவிழா, அதுவும் இல்லாமல் பங்குனி உத்திரம் வேறு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 9 மணிங்க. ஸோ ஆன் த வேல பார்க்கும்போதே உங்களுக்கு வியூஸை பாருங்கள். மலை மேலே நிறைய லைட்லாம் எரியுது. கோயில் திறந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, நிறைய பக்தர்கள்லாம் வேண்டிக்கிட்டு நேராக மலை நோக்கி முருகர்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஆன் த வேல அப்போ நான் வந்து இறங்கி நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பக்தர்கள்லாம் வேண்டிட்டு காவடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சுற்றி பாருங்கள், நிறைய கடைகள்லாம் திறந்துருக்கு. ஸோ பார்க்கவே பிரகாசமாக இருக்குது. பக்தர்கள் நிறைய கூட்டம் அழகாக இருக்குது. நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க. முருகர்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வழியில் புளியாரை வந்து கும்பிட்டாச்சு. நம்ம மேலே தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் நல்லா வேண்டியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோப் காரில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா டைமிங் தான். ஸோ நாங்கள் டைம் அவுட் ஆனால நாங்கள் படியிலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த படி பார்த்தீங்கன்னா 450 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ 690 படிக்கட்டு இருக்குங்க. ஸோ படியில் ஏறி போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. ஏன்னா நம்ம முருகர் நோக்கி போகிறதுனால நம்மளுக்கு ஜாலியாகவும் இருந்தது, நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. ஸோ நான் படியில் ஒவ்வொரு படியும் இருக்கும், ஒவ்வொரு வரலாற்று பற்றி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போனேன், நல்லா இருந்தது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் லைட்டு எல்லாம், ஏன்னா பார்த்திங்கன்னா திருவிழா அன்னைக்கு நிறைய பேர் பால் கூட வேறு தூக்கியிருந்தாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக வியூ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதை தாங்க நான் லைக் பண்ணியிருந்தேன் ரொம்பவே. ஒவ்வொன்றும் ரசிச்சுட்டு போகிறவே ரொம்ப மன நிம்மதியாகவே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க. ஸோ க்யூவில் போய் நான் முருகரை பார்த்துட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா நம்மள முருகருக்கு வீடியோ அலோட் கிடையாது, அதனால் காமிக்க முடியல. முருகர் பார்த்து நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு பாருங்களேன், அந்த தெப்பக்குள்ளெல்லாம் தெரியுது. ஸோ ரொம்ப பெரிய தெப்பக்குள்ளங்க அது. கீழே பார்த்திங்கன்னா நல்ல பக்தர்கள்லாம் வேண்டியிருக்காங்க, பால் கொடுத்துட்டு வராங்க முருகரை நோக்கி. மேலே ஆரவாரம் பாட்டு சவுண்டோடு எல்லாம் டாம் டோம்னு நடந்ததுங்க. பார்க்கவே அருமையாக இருந்தது. நம்ம வந்து முருகரை கும்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக நான் வெளியே வரேங்க.